யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு முதல்ல சந்தோஷமா இருக்கிறீங்க? தேவனுடைய ஆலயத்திற்கு எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நான் சந்தோஷமா இன்னைக்கு அவர் வார்த்தையை கேட்க வந்திருக்கிறேன், அவரை துதிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் தலைக்கு மேல பலமாய் கரம் தட்டினவர்களாக அப்படியே பக்கத்துல கரம் கொடுத்து அன்பின் வார்த்தை தெரிவிக்கலாமா? ஹல்லேலூயா. அப்படியே முகத்தை பாருங்க, அது முகத்தையே பார்க்காம ஒரு கை குலுக்கல். ஆமென். நல்ல முகத்தை பாருங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்துல இந்த 4 மாதங்களும் கடக்கும்படிக்காய் தேவன் அவர் கிருபை நமக்கு தந்திருக்கிறார். இனி வருகிற நாட்களும் இந்த வருடத்தின் நாட்களும் நம்மை விட்டு விலகாமல் நம்மை மகிமையாய் நிரப்பி நம்மளை நிச்சயமாய் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சின்ன பிள்ளை ஒரு இருட்டை பார்த்தா அது ரொம்ப பயப்படும். அந்த இருட்டுக்குள்ள அது போகாது. அந்த இருட்டை பார்த்து பயப்படும் போது அவங்க அம்மா பக்கத்துல இருந்து சொல்லுவாங்க, ஏய் பயப்படாத, கவலைப்படாத, இருட்டா இருக்கு, நான் இருக்கிறேன், நான் எங்கேயும் போல உன் பக்கத்துல தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த தாய் தன் மகனை பார்த்து பயப்படும் போது சொல்லுவார். பாத்தீங்களா வார்த்தை? அதே போலதான் கர்த்தரும் நம்மை பார்த்து இன்னைக்கு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, பயப்படாத, கலங்காத, நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, நான் உன்னை கைவிடவும் இல்லை என்பதை நம் தேவன் நமக்கு அறிவிக்கிறார். ஒரு தாய் தன் மகன் மகள் பதறும் பொழுது நான் இருக்கேன், நான் இன்னும் விட்டு போல அப்படின்ற மாதிரி நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மளை கைவிடவும் மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? இந்த உலகம் நம்மளை ஏமாற்றும், இந்த உலகம் நம்மளை கைவிடும். உலகத்தானுடைய மனிதனுடைய வாக்கும் பேச்சும் கூட மாறலாம், ஆனால் அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு கடந்தோ விலகியோ விட்டுட்டோ போகிறவர் தேவன் அல்ல. அவர் எந்த சூழ்நிலை மத்தியில் உங்களுக்கு கரம் பிடிச்சாரோ அது உங்களுக்கு தான் தெரியும். அந்த சூழ்நிலையை மாற்றி உங்களை செவ்வையாக்குகிற வரைக்கும், இந்த காலத்தினுடைய முடிவு வரைக்கும் அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகவே மாட்டார், உங்களை விட கைவிடவும் மாட்டார். காரணம் என்ன? அவர் நம்மேல் வைத்த அந்த அன்பும் நம்மேல் இருக்கிற அந்த இரக்கமும் அது உண்மை. அது உண்மையா இருக்கிறதுனால தான் தேவன் நம்ம கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உண்மை உலகத்தானுக்கு இல்லாததுனால தான் ஒரு புகையை போல சில நம்முடைய சூழ்நிலையில அவர்கள் கடந்து போய் விடுகிறார்கள். ஆனால் இந்த உண்மையுள்ள தேவன் நிச்சயமாகவே ஒரு நாளும் நம்மளை கைவிட்டோ விலகியோ நீ எப்படியோ கடை அப்படின்னு சொல்லிட்டு போகிற வார்த்தையை சொல்லிட்டு கடந்து போகிறவர் அல்ல. நம்மளை சரிப்படுத்தி நம்மளோடு இருந்து நம்மளை ஆசீர்வதித்து நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி தேற்றுகிற ஒரு சிறந்த தகப்பனும் தாயுமாய் தேவன் நம்மை விட்டு விலகாமல் இன்றைக்கு துணை நிற்கிறார் என்பதை பேசுகிறார். அன்பானவர்களே, அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, சிலர் ரொம்ப பிரஷரான நேரம், நம்ம அதிகமா நம்ம பிபி ரைஸ் ஆகிற நேரம், நம்ம எதிர்பார்த்த விஷயம் சரியா போகாத போது நம்மளுடைய சிந்தனை சரியா மற்ற காரியத்துல போக்கஸ் பண்ணாம ஒரு மாதிரியான ஒரு டென்ஷனோடு இருக்கும் போதெல்லாம் கூட பாருங்க, தேவன் வந்து அதை ஹேண்டில் பண்ணுகிற விதம் பார்த்தீங்கன்னா
அது மகிமையா இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு இவர் என் கூட இல்லை அப்படின்றத டிசைட் பண்ணாதீங்க. அவர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை எப்பொழுதும் நமக்கு நினைவூட்டுகிற ஒரு சர்வ வல்லமையுள்ள நம்முடைய தகப்பன் அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மளை கைவிடவும் மாட்டார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகும். ஆமென். ஒரு மலை இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு போய் விலகிடுமா? ஆனா அப்படிப்பட்ட மலைகள் மாறி உன் வாழ்க்கையில நம்பிக்கைக்குரியவர்கள் விலகினாலும் அந்த பர்வதங்கள் நிலை பெயரதான நிலை பெயர்கிற சூழ்நிலை காணப்பட்டாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் கிருபை ஒண்ணு இருந்ததுன்னா போதும். ஆமென். அவர் கிருபை ஒண்ணு இருந்ததுன்னா யார் விலகினாலும், யார் விட்டுட்டு போனாலும், நம்பிக்கைக்குரியவர்கள் யார் நம்மளை விட்டுட்டு கடந்து போனாலும், ஒருத்தருடைய கிருபை இருக்கும் என்றால் அந்த கிருபை நம்மளை வாழ வைக்கும், அந்த கிருபை நம்மளை ஆசீர்வதிக்கும், அந்த கிருபை நம்மளை தகுதிப்படுத்தும், அந்த கிருபை நமக்கு நல்ல முடிவிலே நம்மளை கொண்டு போய் நிறுத்தும். அந்த சாலமோனுக்கு ஐஸ்வர்யம் இருக்கலாம், மனைவிகள் இருக்கலாம், அரண்மனைகள் இருக்கலாம், செல்வம், வெள்ளி, வைடூரியம் எல்லாம் இருக்கலாம். ஆனால் அவருடைய தகப்பனாரோடு கூட இருந்த அந்த கிருபை அவனிடத்தில் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, அதனால் அந்த கிருபை இருந்தவருடைய வாழ்க்கையினுடைய முடிவு என்னன்னா, கர்த்தர் கடைசி வரைக்கும் அந்த மனிதரோடவே டிராவல் பண்ணுவார். எத்தனை பேர் எனக்கு சொத்து பத்து இல்லைனாலும் பரவாயில்ல, நான் கேட்கிற காரியம் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இவர் என் கூட இருக்கிற இந்த அனுபவம் என் மூச்சு நிக்கிற வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்களோ கரம் உயர்த்தி சொல்லுங்க. உங்க கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எனக்கு போதும். அல்லேலூயா. பவுலையா ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இந்த சூழ்நிலைய, இந்த நெருக்கம் ஏன், இந்த வழி எனக்கு ஏன் ஆண்டவரே? ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். அந்த பிரச்சனையை காட்டிலும் அந்த கிருபை நம்மளை நடத்த ஆரம்பிக்கும். எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்றேன், அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார், அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். நிச்சயமாகவே நம்ம சூழ்நிலைகள் மாறும். அது சாத்தியப்படுத்துகிற தேவன் நம் மத்தியில இருக்கிறார். அன்பானவர்களே, பாருங்க, நம்மை தாயின் கருவிலே முன்குறித்த தேவன் இன்று வரைக்கும் நம்முடைய வலப்பக்கத்திலே நிழலாய் இருக்கிற தகப்பனாம், நம்ம முடிவு வரைக்கும் கூட வருகிற ஒரே ஒரு தேவன். அல்லேலூயா. அந்த தேவன் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்நாட்களினுடைய கடைசி வரைக்கும் நம்மளை விட்டு விலகாத ஒரு தேவன். அவர் நமக்கு துணை நின்று நம்மளை காக்க போகிறார், காப்பார், நம்மளோடு கூட இருப்பார். ஆமென். பக்கத்துல திரும்பி, நீங்க இருந்தால் இல்லைனாலும் எனக்காக அவர் இருப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, அவர் பெரிய தேவன், அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லைன்னு வேதம் சொல்லுகிறதா. நான் ஒன்னு சொல்றேன், அவரால் ஒண்ணு செய்ய முடியாது. என்ன தெரியுமா? அவரால் எல்லாம் செய்ய முடியும், அவரால் எல்லாம் பண்ண முடியும். அவர் நினைத்தால் என்ன காரியத்தை வேணாலும் செய்வார். ஆனால் அவரால் ஒன்னே ஒண்ணு செய்ய அவருக்கு தெரியாது. அது என்னன்னா, நம்பிக்கை கொடுத்து வாக்கு கொடுத்து அவனை கொண்டு வந்து விட்டுட்டு போகிற அந்த நிலை. நம்பி வந்தவளை ஏமாற்றுகிற ஒரு நிலை, அது சத்தியமாய் இந்த தேவனுக்கு தெரியாது. அவரால் இந்த எல்லாம் செய்ய முடித்த இந்த தேவனால அவனை நம்பி வந்தவனையோ வந்தவளையோ
ஏமாற்றி விட்டு போக அவருக்கு தெரியாது. நம்ம யாரையோ நம்பி நம்முடைய வாழ்க்கையை துவங்கினோம். அந்த நம்பிக்கைக்குரியவர்கள் நம் மத்தியில இன்றைக்கு இல்லை. நம்ம வாழ்க்கையில ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்க எல்லைகளுக்குள் இன்றைக்கு அவர்கள் காணப்படாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகாதவர், நம்மளை கைவிடாத ஒரு தேவன். பக்கத்துல திரும்பி, எல்லாம் தெரிந்த தேவனுக்கு உன்னை ஏமாற்ற தெரியாதா? பக்கத்துல திரும்பி சொல்லுங்க பார்க்கலாம். தேவன், நான் சொல்ற இயேசுவின் நாமத்தினாலே, அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார். அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். தேவன் உன்னோடு கூட இருப்பதினால் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாய் எதிர்த்து நிற்பதில்லை. ஹல்லேலூயா. அவர் மோசே ஐயாவோடு இருந்த அதே தேவன் தகுதி இல்லாத நம்மோடு கூட இன்றைக்கு இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் அசைக்கப்பட மாட்டேன். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? அவர் என் கூட நிற்கிற வரைக்கும் ஒருவனும் எனக்கு முன்பதா எதிர்த்து நிற்பதில்லை. ஹல்லேலூயா. அவர் என் கூட இருக்கிறதுனால ஒருவனும் ஒருத்தியும் எனக்கு முன்பதாய் எதிர்த்து நிற்பதில்லை. பரிசுத்தவான்களோடு இருந்த அந்த தேவன் தகுதி இல்லாத என்னோடும் இருக்கிறார். அவர் உங்களை ஒரு நாளும் சத்துருக்களினுடைய கையில கொண்டு போய் விட்டுட்டு உன் அலங்கோலத்தை பார்க்கிற ஒரு தேவன் அல்ல. ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ ஒரு பெரும் ஒரு பாதிப்பை என்னுடைய சிந்தனையில ஏற்படுத்தியது. ஒரு கணவன் ஒரு மனைவியை ஒரு ரோட்ல ஒரு 2 வீலர்ல போயிட்டு இருக்கிறான். ஒரு 10 பேர், ஒரு 6 to 10 பேர் கொண்ட நபர்கள் என்ன பண்ணாங்க, அந்த வாகனத்தை மறைத்து அந்த கணவருக்கு முன்பதாகவே அந்த கணவனுடைய அந்த மனைவியினுடைய சாரியை உருவி அந்த சதையை இழுத்து அந்த மகளை வேதனைப்படுத்தினார்கள். அந்த மகளுடைய உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு அங்க உறுப்பினுடைய சதைகளை அவர்கள் இழுத்து அவர்கள் வேதனைப்படுத்தினார்கள். அந்த கணவரால் தன் மனைவிக்கு ஒன்றுமே செய்ய முடியவில்லை, ஒன்றுமே பண்ண முடியல. நீ வண்டி எடுத்தனா வேற காரியங்கள் நடந்துரும் என்பதனால் அந்த கணவர் அப்படி அந்த வண்டியை நிறுத்திவிட்டு அந்த மிருக குணம் கொண்டுள்ள ஆட்கள் அந்த சதைகளை போட்டு நாசமாக்கினார்கள். அன்பானவர்களே, சொல்றேன், நமக்கு முன்பதாக இப்படி வந்து அவனை நிற்கும்படி, அவனால் முடிந்தால் வந்து நிற்கும்படி, கிரியை செய்யும்படி, நமக்கு இந்த காரியத்தை செய்யும்படி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒருவனும் நமக்கு முன்பதாய் இப்படி செய்ய முடியாது. சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன் உன்னோடும் என்னோடும் இருக்கிறார். உலகம் இந்த சூழ்நிலையில தான் தேவன் இழப்பை உணர ஆரம்பிக்க போகுது. இனிமேல் அவர் எப்படிப்பட்டவராய் நம்மோடு இருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். நீங்களும் அதை உணர வேண்டும். என அன்பானவர்களே, உங்களை உண்மையாய் நேசிக்கிற ஒரு தேவன், உங்கள் மேல் உண்மையான் கரிசனையோடு மனதுருகுகிற தேவன், அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி விட்டு விலகுவேன் என்பதை உன் சிந்தனையிலே யோசிக்கிறாய். உங்களுக்கு சிறந்த சூழ்நிலைகள் வராததனால், அமையாததினால், உன்னுடைய இருதயம் அநேக சந்தேகத்தினால் இன்றைக்கு எழும்பி கேள்விக்குறியோடு காணப்படலாம். கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறாரா? ஆண்டவர் தான் என்னை நடத்துறாரா? இது உண்மையா? ஒருவேளை கர்த்தர் என் கூட இருந்தால் இந்த மாதிரியான
நெகட்டிவான காரியங்கள் என் வாழ்க்கையில நடக்குமா என்ற பல கேள்வியோடு காணப்படுகிறீங்க. பாருங்க, நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால் என் தேவனுக்கு உங்களை கைவிட தெரியாது. ஆமென். உங்களுக்கு கொடுத்த வாக்குக்கு நீ உண்மையா இருக்கிறியோ இல்லையோ, அவர் உண்மை உள்ள ஒரு தேவன். அவர் எப்படி உங்களை கைவிடுவார், எப்படி உங்களை விட்டு விலகுவார் என்பதை உங்கள் சிந்தனையிலே நீங்கள் யோசிக்கிறீர்கள். எனக்கு அன்பானவர்களே, தேவன் சொன்னார், நான் எப்படி இவர்களை கைவிடுவேன்? ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேருக்கு அதே போல கேள்விகள் இருக்குது? உண்மையா சொல்றேன், அப்படி நினைக்கிறவங்க கையை உயர்த்திருங்க. என் கூட கர்த்தர் இருக்கிறாரா, என்னை நடத்துறாரா, என் கூட இருந்தா எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்றவங்க எல்லாம் கரத்தை உயர்த்துங்களேன். என் இருதயத்தில் இருக்கிற சந்தேகம் யாருக்கெல்லாம் இருக்குதோ ஆவியானவருக்கு நல்லா தெரியும். பாருங்க, இதே போல சந்தேகம் ஒரு வாலிபனுக்கு வந்தது. அந்த வாலிபன் யார் என்றால் கிதியோன். அந்த வாலிபனுக்கு இந்த சந்தேகம் இருந்ததனால் தேவனால் பரலோகத்தில் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க முடியல. உடனே ஒரு தேவதூதனை கூப்பிட்டு, நீ உடனடியாய் என் மகன் கிதியோனை நீ சந்திக்க வேண்டும் போ என்று சொல்லி தேவன் கட்டளையிட்டார். அந்த தூதன் கிதியோன் என்கிற வாலிபனை பார்த்து ஒரு முதல் வார்த்தை அழகாய் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரப்பா, அவர் உன்னை விட்டு விலகல, உன்னை கைவிடல, அவர் உன் கூட இருக்கிறார். அப்படின்னும் போது நமக்கு இருக்கிற அதே சந்தேகம் என்ன தெரியுமா? கர்த்தர் என் கூட இருந்தா நான் ஏன் இவ்வளவு போராட்டத்துல இருக்க போறேன்? கடவுள் என் கூட இருந்தா நான் ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற போறேன்ற ஒரு அளவுக்கு சலிப்பு தன்மை அந்த மகன் வாலிபனுக்கு நேர்ந்தது. அவர் சொன்னார், என் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புதங்கள் எல்லாம் எங்கயா போச்சு? செங்கடலன் பிடித்தார், நடத்தினார், என்னென்னமோ தேவன் செய்து எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார் சொன்னார். அந்த தேவன் இப்பொழுது எங்கே? அவர் செய்த அற்புதங்கள் இப்பொழுது எங்கே? எங்களை இன்னைக்கு கைவிட்டுட்டாரே, எங்களை கொண்டு போய் இந்த மீதியானியருடைய கையில போய் ஒப்பு கொடுத்துட்டாரே, எங்களை ஏன் கைவிட்டார்? இப்ப வந்துட்டு கர்த்தர் உன் கூட இருக்கிறார்னு சொல்றீங்களே, நான் எப்படி நம்ப முடியும்? கடவுள் என் கூட இருந்தா நான் ஏன் இந்த ஒஸ்டான பாதையில டிராவல் பண்ண போறேன்? கவனிங்க, கைவிடாத தேவன் கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருந்த கிதியோனை பார்த்து சொன்னார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். உனக்கு இருக்கிற இந்த பலம் அதோடு நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? உன்கிட்ட இருக்கிற இந்த பலத்தோடு போ மகனே, மகளே, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லும் பொழுது ஒரு சந்தேகம் அவருக்குள் இன்னும் காணப்பட்டது. என்ன சந்தேகம் என்றால், வாழ்க்கையில நிறைய தோல்வி, திடீர்னு ஜெயிச்சிருவன்னா எப்படி நம்ப முடியும்? அந்த மாதிரிதான் கிதியோன் ஐயாவுக்கு ஒரு சந்தேகம். அடிமையா இருக்கிறோமே, கடவுள் எங்களை கைவிட்டுட்டாரே, கடவுள் எங்களை காத்த நிழல் இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சு, இஸ்ரவேலுக்கு மகிமை அது போயிருச்சே, எங்களை விட்டு போயிட்டாரே அப்படின்னும் போது இந்த கிதியோனுக்கு திரும்ப திரும்ப அந்த தேவதூதன் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை விட்டு விலகல, உன் கூட இருக்கிறார், உன் கூட இருக்கிறார். அப்ப கிதியோனுக்கு சொல்றார், எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும், நான் போயிட்டு இறைச்சியையும் புளிப்பில்லா அப்பத்தையும் கொண்டு வருவேன், நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா? வெயிட் பண்றீங்களா? ஓகே, நீ போ, கொண்டு வா அப்படின்னும் போது அவர் போய் கொண்டு வரார். அந்த தேவதூதன் கையில் இருந்த ஒரு கோலினால் அந்த இறைச்சியும் அந்த புளிப்பில்ல அப்பத்தையும் தொடும் நுனியிலே, கோலின் நுனியில் தொடும் பொழுது ஒரு அக்கனி வந்து பட்சிக்கும் பொழுதுதான் புரிகிறது கிதியோனுக்கு, ஐயோ, தேவதூதனை நான் முகமுகமாய் கண்டேனே, தேவன்
என்னை விட்டு விலகல, நான் கூட இருக்கிறேன்னு மனுஷன் மூலமா சொல்றதை விட்டுட்டு, நியாயப்பிரமாணத்தின் மூலமா சொல்றதை விட்டுட்டு, எனக்காக நேர்லயே வந்து அவர் சொல்றாரே, அவர் உண்மையாகவே இருக்கிறார் என்கிற ஒரு நிலை முதலாவது கிதியோனுக்குள் தோன்றினது. அன்பானவர்களே, நான் அதே காரியத்தை இன்றைக்கு கர்த்தர் என் கூட இருக்கிறாரா இல்லையான்னு சந்தேகத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன். அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை ஒரு ஊழியக்காரனாய் அந்த தேவதூதனை போல் தேவனுடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன். அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்க போகிறார், அதை வெளிப்படுத்த போகிறார். என் மகனோடு நான் இருக்கிறேன். என் மகள் தனியாய் பிரயாணப்படுவது இல்லை, என் மகன் தனியாய் போராடுவது இல்லை. இதோ அவளோடு நான் தேவன் இருக்கிறேன் என்பதை தேவன் வெளிப்படுத்தும்படி அவர் நிரூபிப்பார், அவர் வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற உன்னை நோக்கி இன்றைக்கு அவருடைய வார்த்தை வருகிறது. அவர் உன்னோடு கூட இருப்பதையும், உன் ஜபங்கள் அக்னியினால் பட்சிக்கப்படுகிறதையும், உன் பலிகள் தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறதையும் உன் கண்கள் காணும். அந்த நாட்களை தேவன் தருகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, நான் உன்னை கைவிடவும் இல்லை. ஹல்லேலூயா. உன் கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் அது மாறப்போகிறது. நான் விசுவாசிக்கிறேன், உன்னுடைய கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் அது மாறப்போகிறது. அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். தாவீது சொன்னார், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருடைய ஆலயத்திலேயே தங்கி இருப்பதை தான் நான் நாடுவேன். என் உயிருள்ள நாளெல்லாம் என்னை விட்டு விலகாத ஒரு தேவனுடைய பிரசன்னம், நான் அங்கதான் தங்கி இருப்பேன், அங்கதான் நான் முழுவதும் இருப்பேன். ஏன்னா என்னை விட்டு விலகாத ஒரு மகிமை எங்க இருக்கோ நான் அங்கேயே இருப்பேன் என்று தாவீது சொன்னார். அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் சமூகம்தான் நமக்கு பலன், அவர் சமூகம்தான் நமக்கு ஆறுதல், அவர் சமூகம்தான் நமக்கு மகிமை. சொல்றேன், அவர் சமூகத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மள இருள் சூழட்டும், சத்துருக்கள் சூழட்டும், தலை சுற்றிலும் மனிதர்கள் சூழட்டும், பொல்லாத கூட்டம் பட்சிக்க வந்தாலும் தாவீது சொல்றார், நான் யாருக்கும் பயப்படுவேன், நான் யாருக்கு அஞ்சுவேன்? ஒரே ஒருத்தர், என் ஜீவனின் பலனானவரைக்கு நான் பயப்படுவேன், நடுங்குவேன், அஞ்சுவேனே தவிர நான் தேவ பிரசன்னத்துக்குள் இருக்கிற வரைக்கும் என்னை சுற்றில் இருள் வரட்டும், பொல்லாத மனுஷன் கூடட்டும், என் தலையை சுற்றிலும் மற்றவர்கள் என்னை கொல்லும்படியா எழும்பட்டும், பட்சிக்க வரட்டும், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். என் ஜீவனின் பலனானவர் ஒருத்தருக்கு நான் பயப்படுவேன். காரணம் என்னவென்றால், தேவனுடைய சமூகத்திலே எனக்கு கிடைக்கும் பலனை பற்றி அவர் மகிமையாய் பேசினார். இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே அவர் பிரசன்னம், அவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த அந்த மகிமை இன்னைக்கு நம் சரீரமாகிய ஆலயமாகிய ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக அவர் வாசம் பண்ற வரைக்கும் எதற்கும் நான் பயப்படேன், எதற்கும் நான் அஞ்ச போகிறது அல்ல. அல்லேலூயா. இருள் வரட்டும், மனிதன் வரட்டும், பட்சிக்க வரட்டும், என் ஜீவனின் பலனானவருடைய பிரசன்னத்தில் நான் இருக்கிற வரைக்கும் எதை குறித்தும் நான் கலங்க மாட்டேன். அவர் சமூகத்தில் இருக்கிறவன் பயப்பட மாட்டாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உண்மையா ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசி தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் என்கிற பிரசன்னத்திற்குள் ஒருவன் அந்த 7 நாளும் நடப்பான் என்றால், வாழ்நாள் முழுவதும் நடப்பான் என்றால், அவன் பயப்படவே மாட்டான். அல்லேலூயா. காரணம், அவங்க வாழ்க்கையில் அநேக பிரச்சனை பிசாசு கொண்டு வருவான். அந்த ஆசரிப்பு
கூடாரத்துக்குள் இருக்கிற தேவனை நோக்கி அவங்க விடுகிற கண்ணீர் சத்துரு போடுகிற தடைகளை உடைக்கிற அளவுக்கு அவங்க பலசாலியா மாறுவாங்க. இப்போ நம்ம பிரச்சனை நிறைய வருதுன்னு வைங்களேன், நம்ம அதுக்காக அழுது ஜெபிக்கலனா அந்த தடை 1-10 பிசாசு மாற்றி விடுவான். அதனாலதான் பரிசுத்தவான்கள் ஆசரிப்பு கூடாரத்துல போய் அழுது ஜெபிக்கிறது. அவங்க அழுது ஜெபிக்கிறது மூலம் அவங்க வாழ்க்கையில சத்துரு கொண்டு வந்திருக்கிற முதல் தடையை கர்த்தர் உடைத்து போடுவார். ஐயோ தடை இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? ஆசரிப்பு கூடாரத்திற்குள் அந்த மகிமைக்குள் வரலனா அந்த ஒரு தடையை பிசாசு 10 தடையாய் மாற்றி அவனுக்குள் சோர்வை உண்டாக்கி அந்த கண்ணீர் தேவ பிரசனத்தில் விடாதபடி அந்த கண்ணீரை வேற இடத்துல போய் வித வச்சு நம்முடைய வாழ்க்கையை இருளிற்குள் கொண்டு போய் திக்கற்ற நிலைமையில கொண்டு போய் விட்டுருவான். கடைசியில புரிய வரும், ஏன் என்னை கைவிட்டீர் என்று வார்த்தையை நாம் கேட்போம். அதற்காக தாவீது சொல்லுகிறார், அவருடைய பிரசன்னத்திற்குள் நான் இருக்கும் வரைக்கும் நான் யாருக்கும் பயப்படேன், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். அவர் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறார், என் ஜீவனின் பலனான அந்த தேவன். எத்தனை பேர் இன்னைக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், நாளைய தினத்தை குறித்த ஒரு பயம். உலகத்தை உண்டாக்கின தேவன் உன்னோடும் என்னோடும் இருக்கிறார். அவர் நம்மளை கண்மலையின் மேல் நிற்க வைத்து அழகு பார்க்கிற ஒரு தேவன். அன்பானவர்களே, அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார். நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்கலாம். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தினால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். பக்கத்துல திரும்பி, கர்த்தர் இமை பொழுது உன்னை கைவிட்டிருக்கிறார், உருக்கமான இரக்கத்தால் சேர்த்துக் கொள்ளுவார். கவலைப்படாத, சொல்லுங்க பார்க்கலாம். இமை பொழுது தேவன் நம்மளை கைவிட்டிருக்கிறார். நடக்கிற சூழ்நிலைகள், கரடுமுரடான பாதைகள், பிடிக்காத வாழ்க்கைகள், இமை பொழுது கைவிடப்பட்ட சூழ்நிலையினால் தேவன் என்னை கைவிட்டுட்டார் என்ற நிலைக்கு நீ காணப்படுற. தேவன் உன்னை கைவிடவில்லை. எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, தேவன் ஒரு தேவ மனுஷனை நோக்கி தம்முடைய ஊழியத்திற்கு வரும்படிக்காய் சொன்னார். அந்த தேவ மனிதர் ஒரு மிஷனரி ஊழியத்தை வந்து செய்ய வேண்டும் என்பதை தேவன் அவருக்கு சொல்லி அவரை ஊழியத்திற்காக அழைத்தார். அப்ப இவர் கேட்டார், நான் ஊழியத்துக்கு வருகிறேன் ஆண்டவரே, நான் எந்த பகுதியிலே போய் ஊழியம் செய்ய வேண்டும்? கர்த்தர் சொன்னார், நீ கர்நாடகா என்கிற ஒரு பட்டணத்திற்கு போ, ஆனால் நீ அந்த பட்டணத்திலே ஊழியம் செய்யாதே, அந்த கர்நாடகா என்கிற அந்த பட்டணத்திற்குள் இருக்கிற கிராம பகுதிகளில் போய் என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி கர்த்தர் ஊழியத்திற்காய் ஒரு தாசனை அழைத்தார். கவனிங்க, ஊழியத்திற்கு வரும் பொழுது அவருடைய மனைவி கர்ப்பமாய் இருக்கிறாங்க. அந்த குடும்பம் போய் அந்த கர்நாடகா பகுதியில, கிராம பகுதியில, பட்டணத்தை, சிட்டி சைட விட்டுட்டு தேவன் சொன்ன கிராமத்துக்கு போய் ஊழியம் செய்றாங்க. அவர்கள் சொன்ன அந்த இயேசுவை அந்த கிராமத்தார்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க. அடுத்து அந்த அவருடைய மனைவி குழந்தை பிறக்கிற நாள் வந்தது. அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு பிள்ளை பிறந்தது.
அந்த பிள்ளை பிறந்த பின்னும் இந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து கிராமத்துக்காக ஜெபிக்கிறாங்க. அந்த கிராமம் தேவனை ஏற்றுக்கொள்ளணும். ஒருத்தருமே ஏற்றுக்கொள்ளல, ஒருத்தரும் அரவணைக்கல, ஒருத்தரும் அவர்கள் சொல்லுகிற இயேசுவை ஏற்றுக்கொள்ள முன் வரவில்லை. அவங்களுக்குள் ஒரு பெரும் தயக்கம். தேவன்தான் இந்த கர்நாடக பகுதியில் இந்த கிராமத்துக்கு வரும்படியாய் அழைத்தார் என்று சொல்லி அந்த குழந்தை பிறந்த 6 மாதத்தில் அந்த குழந்தை மரித்தது. அந்த குழந்தை மரித்ததுக்கு அப்புறம் அந்த ஊழியக்காரர் தன் பிறந்த அந்த 6 மாத குழந்தையினுடைய சடலத்தை அவர் கைகளிலே ஏந்தி போய் அந்த கிராமத்திலே அந்த குழந்தையை புதைப்பதற்காக, அந்த நிலத்திலே புதைப்பதற்காக அனுமதி கேட்டார்கள். அந்த கிராமத்திலே ஒரு வீடும் ஒரு நிலங்களும் அந்த குழந்தை புதைப்பதற்காக தரப்படவில்லை. அந்த ஊழியக்காரர் என்ன தெரியுமா செஞ்சாரு? கண்ணீரோடு அந்த பிள்ளையினுடைய சின்ன சரீரத்தை பார்த்துட்டு அழுதுட்டு, யாருமே என்னுடைய குழந்தைக்கு புதைப்பதற்கு அவனுடைய நிலங்களிலே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, எந்த காரியமும் இந்த பட்டணம் இந்த கிராமம் என் குழந்தைய சரீரத்தை அடக்கம் செய்ய ஒப்புக்கொள்ளவில்லைன்னு சொல்லி நேரா கொண்டு வந்து அந்த குழந்தையை குப்பை தொட்டியிலே வைத்தார். குப்பை தொட்டியில வைத்துட்டு அவர் திரும்பினார். உடனே அங்க இருக்கிற நாய்கள் வந்து அந்த பிஞ்சு குழந்தையினுடைய சடலத்தை கடித்து தின்றதை அந்த தகப்பனார் பார்த்தார். அப்ப பார்த்துட்டு அங்கேயே அந்த குழந்தையை, அவருடைய குழந்தையை அந்த நாய்கள் தின்னுகிற அந்த நேரத்திலே அவர் தன் தலையை தாழ்த்தி, ஆண்டவரே, இதுக்காகவா இந்த கிராமத்துக்கு வா என்று என்னை ஊழியத்திற்கு அழைத்தீர்? ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த தலை குனிவோடு இருந்த அந்த ஊழியக்காரர் சில மாதங்கள் வருடங்கள் கழித்து அதே கர்நாடகா பகுதிகளிலே இன்றைக்கு தலை தூக்கும்படி 2 ஆண் பிள்ளைகளை தேவன் கொடுத்து, அந்த பட்டணத்தில் மிகப்பெரிய ஒரு சபையை கொடுத்து, ஆத்துமாக்களின் பெரும் அறுவடையை தேவன் தந்து இன்றைக்கு ஊழியம் மகிமையாய் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில கைவிடப்படுகிற நிலையை போல சூழ்நிலைகள் வரும். நீங்கள் கைவிடப்பட்டதாய் அர்த்தம் கிடையாது. ஹல்லேலூயா. கைவிடப்படுகிற ஒரு சூழ்நிலைகள் வரும். அதான் வேதம் சொல்லுகிறது, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தினால் உன்னை நான் சேர்த்துக் கொள்ளுகிற ஒரு தேவன். இமை பொழுது கைவிடுறாருங்க. நம்ம எல்லாம் நினைக்கிறோம், இந்த தேவனே வேணாண்டா அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம், கிளம்பிடுறோம். இல்ல 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 இல்ல, அவருக்கு கைவிட தெரியாது, அவருக்கு விட்டு விலக தெரியாது. சூழ்நிலைகள், அலைகள், கொந்தளிப்பு, இரைச்சலின் சத்தம் அப்படித்தான் இருக்கும். கர்த்தர் கைவிட்ட மாதிரிதான், கர்த்தர் கூட இல்லாத மாதிரிதான் இருக்கும். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. அன்றைக்கு தலை குனிந்த அதே ஊழியக்காரர் அதே கிராமத்துல பட்டணத்துல தலை தூக்கும்படி கர்த்தர் வைத்தார். யோசித்து பாருங்க, சில சூழ்நிலைகள் வரும் நம்ம வாழ்க்கையில், அதனால கர்த்தர் கைவிட்டார்னு நினைக்காதீங்க. கர்த்தர் யோசுவாவை பார்த்து அவர் சொன்னார், நீயும் இந்த இஸ்ரவேல் புத்திரர்களும் நீங்க கிளம்பி எழுந்து நான் கொடுக்கும் தேசத்துக்கு போப்பா, கூட்டிட்டு போப்பான்னு சொல்லும் பொழுது இந்த யோசுவாவுக்கு ஒரு பெரும் பயம், கலக்கம். ஐயோ, நான் எப்படி, மோசே ஐயாவே இல்ல, ஹெட்டே இல்ல, நான் வாழு, நான் எப்படி கொண்டு போவேன்? இத்தனை லட்சம் ஜனங்களை போய் கொண்டு போய் எப்படி நான் பங்கிட்டு கொடுப்பேன்?
நான் எப்படி நடத்துவேன், என்னால முடியாது அப்படின்னு இருதயத்துல எண்ணம் கீப் ஆன் வந்துட்டே இருக்கு யோசுவாவுக்கு. அதனாலதான் ஆண்டவர் கீப் ஆன் சொல்லிட்டே இருக்கிறார். பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு. சூழ்நிலைகள் கைவிடப்பட்டதா இருக்கும், ஆனால் ஸ்டில் நான் உன்னை கைவிடவில்லை யோசுவா, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. நான் மோசையோடு இருந்ததை போல நான் உன்னோடும் கூட இருக்கிறேன் என்று தேவன் திரும்ப திரும்ப பேசினார். அதே தேவன் இன்றைக்கு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படி எல்லாம் செய்ய யோசுவா நீ கவனமாயிரு. அவர் சொன்னார் பாருங்க வார்த்தையை, என் மகன் மோசே சொல்லிக் கொடுத்த நியாயப்பிரமாணத்தின் படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிரு. இன்னொன்னு, நீ போகிற இடமெல்லாம் புத்திமானாய் நடக்கும்படி வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக தேவன் சொன்னார். நீ போற இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி, அதை விட்டு விலகி வலதுபுறம் இடதுபுறம் போயிடாத. என் கற்பனை கட்டளைகளை சரியா கை கொள்ளுப்பா, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். பலம் கொண்டு திடமனதாயிரு, உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டியதை செய்வேன் என்பதை தேவன் பேசினார். இப்போ யோசுவாவுக்கு ஆரம்பத்தில் சந்தேகம் இருந்தாலும், எப்படி கிதியோனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, அதே மாதிரி இவருக்கு ஆரம்பத்தில் ஒரு சந்தேகம் இருந்தாலும் இவர் என்ன பண்றாரு தெரியுமா? ஆண்டவர் சொன்ன கற்பனைகள், நியாயப்பிரமாணத்தின்படி கட்டளைகள் எல்லாத்துக்கும் உண்மையா இருக்கிறார். இன்னொன்னு, வலதுபுறம் இடதுபுறம் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு, அந்த மகிமையை விட்டு அவர் விலகாமல் சரியாய் கட்டளைகளை கை கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம அதுதான் பண்ணணும். நம்ம வாழ்க்கையில தேவன் பெரிய ஒரு சாதனைகளை உங்கள் மூலம் செய்யணும்னு நினைக்கிறார். ஆனா நம்ம எல்லாம் குப்பை மாதிரியான குப்பை விஷயங்களுக்காக நாம அலைந்து திரிந்து கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் ஒரு பெரும் மகிமையை நம் மூலம் வெளிப்படுத்த உங்களை தெரிந்து கொண்டார். உங்கள் குடும்பத்தை பாத்திரமாக தெரிந்து கொண்டார். அவருடைய அபிஷேகத்தை சுமக்கிற மகிமை நிறைந்த பாத்திரங்களாக தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். வலதுபுறம் இடதுபுறம் விட்டு விலகாமல் யோசுவா இருந்ததினால் அவருடைய முடிவு மகிமையா இருந்தது. அவர் தேவ ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்ததினால், அந்த பிரசன்னத்தை விட்டு போகாது இருந்ததினால் அந்த மகிமை அவருக்கு நல்ல முடிவை கொண்டு வந்தது. இன்றைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இன்றைக்கு நமக்கு பிடிக்காத காரியங்கள் நடந்துருச்சுன்னா கர்த்தருடைய பாதையை விட்டு நம்ம ஓடிடுறோம். அன்பானவர்களே, இவைகள்ல நடன்னு தேவன் ஒரு ரூட்டை போட்டு கொடுத்தா அதுக்கு பயந்து வலதுபுறம் இடதுபுறம் வழி விலகி போயிடுறோம், கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தை விட்டுட்டு. நான் சொல்றேன், வலதுபுறம் இடதுபுறம் நாம் ஓடுகிறதினால் ஒரு பெரும் நஷ்டத்தை சத்துரு நமக்காக வைத்திருக்கிறான். அது உனக்கு திறக்கப்பட்ட வழியா உனக்கு இப்ப தெரியலாம். இல்ல, தேவ பிரசன்னத்தின் மகிமையில தான் நீங்களும் நானும் காணப்படணும். அப்பதான் அவர் விலகாமல் நம்மளை கைவிட மாட்டார். ஆனா நம்ம விலகிடுவார், பிசாசு வைப்பான். ஏன்னா ஹெட் அசைக்க முடியாது. சாத்தானால தேவனை போய் தள்ளுங்க, அவ வாழ்க்கையை விட்டு வெளியே போகனா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அவர் இருக்கிற இடத்துல இருப்பார். ஆனா அங்கிருந்து உன்னே கலப்ப சாத்தானால முடியும். அதற்காக என்ன பண்ணுவான்? அந்த மகிமையை விட்டு வெளியே வர கட்டளையை மீறு, கற்பனையை மீறு, இந்த உன்னை கைவிட்டார் பார் சின்ன சூழ்நிலையை திருப்பி திருப்பி மைண்ட்ல கொண்டு வந்து ஜெபத்தை விடு, உபவாசத்தை விடு, சர்ச்சை விடு, கர்த்தரை விடு, எல்லாத்தையும் விட்டு 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 அந்த மகிமை விட்டு வெளியே கொண்டு வந்து, ஓ வலதுபுறம் திரி, இடதுபுறம் திரி, உனக்கு பிடிச்சதெல்லாம் செய், நீ பண்ணு, அவர் சித்தத்தை ஏன் செய்யற, இப்படி எல்லாம் நம்மளை அலைய வைத்து அவர் பிரசனத்திலிருந்து விளக்கும் பொழுது நாம் வலதுபுறம் இடதுபுறம் ஓடி போய் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு இருளாய் மாறிவிடும். அதனால தான் பிரச்சனையிலே இருந்து தப்பிக்கிறதை தேடுறதை விட பிரச்சனையின் மத்தியில் அவர் பிரசன்னத்துல உட்கார்ந்துடணும். அதான் பெஸ்ட். அல்லேலூயா. ஏன்னா நம்ம வலதுபுறம் இடதுபுறம் ஓடும் பொழுது சத்துரு நமக்கு பல காரியங்களை கொண்டு வருவான். அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் முடியும். அல்லேலூயா.
நம்ம இந்த பிரச்சனையில இருந்து வெளியே போறதுக்கு பிரயாசப்படுவோம். ஆனா பிசாசு நமக்காக படுகுழிய பெரிய பிரச்சனையை இன்னும் வச்சிருப்பான். ஐயோ, இந்த விஷயத்துல இருந்து நான் வெளியே வந்துடணும்னு ட்ரை பண்ணுவீங்க. தேவ பிரசன்னத்தில் இருங்க, தேவ நிச்சயமாய் கொண்டு வருவார், கவலைப்படாதீங்க. ஆனால் சத்துரு காரியங்களை கொண்டு வரும் பொழுது வலதுபுறம் இடதுபுறம் ஓட வைப்பான். கர்த்தர் யோசுவாவை பார்த்து அன்றைக்கு சொன்னதை போலவே உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மோசே கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி நீ செய்ய கவனமாயிரு. வலதுபுறம் இடதுபுறம் ஓடாதே. ஒரு ரூட்டை போட்டு நீ ஓடிச்சுக்காத. தேவனுடைய பிரசன்னத்துக்கு கீழ் இருக்கிறோமா, செக் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார். சத்துரு நம்மை அவரிடம் இருந்து பிரித்து விடுவான். அன்பானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்க கேட்கலாம். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 கடைசி வசனம். யோனா 1ஆம் அதிகாரம் 1-2. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி. நல்ல கவனிங்க, நம்ம சீக்கிரம் முடிக்க போகிறோம், திருவிருந்த கை கொள்ள போகிறோம். அன்பானவர்களே, தேவன் சொன்ன ஆசீர்வாதத்தை கவனியுங்கள். யோனா ஆல்ரெடி தேவ சமூகத்தின் பிரசன்னத்திலே அடங்கி இருக்கிற ஒரு நல்ல ஊழியக்காரர். விசுவாசிகளை பத்தியில ஊழியக்காரரே தேவ சமூகத்தை விட்டு விலகும் பொழுது சில காரியம் நடக்கிறதை கவனியுங்கள். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு. காரணம், அவங்க அக்கிரமங்கள் என் சமூகத்தில் வந்து எட்டினது. அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேலர்கள் தப்பு பண்ணி தேவ சமூகத்தில் அந்த பாவம் வந்து எட்டுச்சுன்னா பரவாயில்ல, ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. இப்ப நினிவேயில் இருக்கிற இந்த ஜனங்கள் ஆல்ரெடி ஒரு அரக்கர்கள். கடவுளுக்கு அவங்களுக்கும் ஒரு சம்பந்தமே கிடையாது. துன்மார்க்கமாய் வாழ்றவங்க. அவங்க தப்பு பண்ண அந்த அக்கிரமம் கடவுளுடைய சமூகத்தில் வந்து எட்டினதாம். இதனால தான் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கர்த்தருடைய பார்வை இருக்கும். அதனால தான் வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. இப்போ நினிவே பட்டணத்துடைய மக்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் இருந்து வரதுனால கர்த்தர் ஒரு டெசிஷன் எடுக்கிறார். என்ன தெரியுமா? என் சமூகத்துல இவ்வளவு அக்கிரமம் அந்த பட்டணத்தில் இருந்து வரும் என்றால் என்னுடைய பிரசன்னத்தில் இருக்கிற என் மகனாகிய யோனா போய் அங்கே ஒரு வேலையை செய்யணும். காரணம், யோனா, நீ ஆல்ரெடி என் சமூகத்தின் பிரசன்னத்தில் இருக்கிறவர், நீ போய் இந்த வேலையை செய். நல்லா கவனிங்க அன்பானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அந்த அக்கிரமம் எட்டினதை தேவ சமூகத்தில் இருக்கிற ஊழியக்காரனை கர்த்தர் அனுப்புகிறார். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அவர் விலகி அவர் தர்ஷீஷுக்கு ஓடி போகிற காரியம் கர்த்தரால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பாருங்க, நம்ம எங்க வலதுபுறம் இடதுபுறம் ஓடுவோம் அப்படின்றது கர்த்தருக்கு தெரியும். நம்ம எங்க பிடிச்சா எங்க வந்து உக்காருவோன்றது கர்த்தருக்கு தெரியும். எங்க சுத்தனாலும் கடைசியில உங்களுக்குரியதுல வந்து அவர் உட்கார வைப்பார். திரும்பி பார்த்தா அலைச்சலும் பணமும் நிம்மதியும் தான் கெட்டு போயிருக்குமே தவிர எங்க ஆரம்பிச்சோமோ அங்க தந்து விட்டுருப்பார் சில நேரத்துல. அப்படித்தான் இந்த யோனா ஐயாவை தேவ சமூகத்திலிருந்து விலகி, அதாவது தேவனுடைய திட்டத்தில் இருந்து விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகிறார். இந்த தர்ஷீஷுக்கு அவர் ஓடி போகும்போது ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுக்கிறார். நல்லா கவனிங்க, அந்த கூலி கர்த்தர் கொடுத்தது. அந்த கூலி கர்த்தர் ஏன் கொடுத்தாருன்னா, அந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணி போய் நீ எங்க போய் சேரு, அக்கரம் வந்து சேர்ந்த அந்த பட்டணம் நினிவேவுக்கு போய் சேர்ந்து கூலி கொடுத்தா அந்த காசுல வேற ஒரு திட்டத்தை செய்யறது. அல்லேலூயா. அந்த திட்டத்தை வேற ஒண்ணு செஞ்சு கப்பல்ல போய் கூலி கொடுத்து தர்ஷீஷுக்கு ஓடி போகிறாரு. கர்த்தர் பார்க்கிறார். பார்த்துட்டு
ஒரு பெரும் காற்றை வரவிட்டு கப்பல் 2 துண்டா உடையிற அளவுக்கு கொந்தளிப்ப கடல்ல எழுப்பி விட்டார். அல்லேலூயா. இப்ப அந்த கப்பற்காரங்க பயப்படுறாங்க. பயந்து அவன் தன்னுடைய ஒரு தேவர்களை நினைச்சு வணங்குறான். ஐயோ கடவுளே அப்படின்னு அவங்க கடவுள் பேரை சொல்லி காப்பாத்துங்கன்னு கத்துறான். இப்ப கப்பல்ல இருக்கிற வெயிட்டான சரக்குகள் என்ன பண்றாங்க, கொண்டு கடல்ல தூக்கி போடுறாங்க. கொந்தளிப்புனால படகு கவிழ்ந்து மொத்தமும் டேமேஜ் ஆகி உடைஞ்சிட போதுன்னு வெயிட்டான பொருட்களை எல்லாம் கப்பல்ல தண்ணீருக்குள்ள தூக்கி அடிக்கிறாங்க சமுத்திரத்துல கப்பல்ல இருந்து. இப்ப பாருங்க, யோனா கம்முன்னு போய் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் நல்லா தூங்குறாரு. உறக்கம் வருகிறது, நித்திரை பண்றாரு. உடனே அங்க இருந்த மாலுமி ஓடி வந்து, நித்திரை பண்ணுகிறது என்ன, எழுந்திரு, உன் தேவனை நோக்கி கூப்பிடு உதவிக்கு. அந்த இடத்துல தான் வேதம் சொல்லுகிறது, சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார். ஏனென்றால் புறஜாதிகளுக்கு கர்த்தர் என்றும் யெகோவா என்றும் அவர்களுக்கு தெரியாததினால் நம்முடைய தேவனை அந்த புறஜாதிகள் அன்றைக்கு சுவாமி என்கிற அந்த பதத்தை கடவுளுக்கு பயன்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. உடனே யார் நிமித்தம் இப்படி பிரச்சனை நமக்கு எழும்பி இருக்குதுன்னு சீட்டு போட்டு பார்க்கலாம் அப்படி என்கிற ஒரு முடிவை எடுத்தார்கள். சீட்டு போட்டு எடுக்கிறது என்று அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பூமியிலே தங்கவில்லை, மனிதருக்குள் இருந்து கடந்து போனார். அதனால் அந்த சீட்டு போட்டு ஜெபித்து அந்த காரியத்தை எடுத்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இன்னொரு சீஷரை யூதாஸ்க்கு பதிலாக அவர்கள் எடுக்கும் பொழுது சீட்டு போட்டார்கள். அதுக்கு தேவனுடைய சித்தம் அல்ல. காரணம், அப்பொழுது பரிசுத்த ஆவி பூமியிலே இருந்தார், மனிதனோடு வாசம் பண்ணினார். எனவே அவர் தெரிவிக்கணுமே தவிர, அதனால் அந்த சீட்டு போடுகிற காரியம் அங்கிருந்து வேதத்தில் ஒழிந்தது. நல்லா புரிந்துக்கோங்க. அதனால யார் நிமித்தம் இந்த ஆபத்து நம்மளுக்கு வந்துருச்சுன்னு அப்படின்னு சீட்டு போடுறாங்க. பேரு யோனா ஐயாவுடைய பேர்ல விடுது. ஒரு கேள்வி கேட்கிறாங்க, உன் தொழில் என்ன, நீ எங்க இருந்து வர, நீ யார், உன் தேசம் எது அப்படின்னு கேள்வி கேட்கும் போது அவர் சொல்றார், நான் எபிரேயன், இந்த சமுத்திரத்தையும் இந்த பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய மகன், அவருக்கு நான் ரொம்ப பயபக்தி உள்ளவன் என்று அந்த மனிதர்களோடு மாலுமியோடு சொல்லுகிறார். அவங்க கேட்கிறாங்க, பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளிக்கிறத கண்டு நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த ஐயா சொன்னாரு, நீங்க என்னை எடுத்து இந்த சமுத்திரத்துல போட்டுருங்க, இந்த கொந்தளிப்பு ஆட்டோமேட்டிக்கா அமர்ந்தும் நின்றுடும் அப்படின்னாங்க. அப்போ அவருக்கு புரியுது, என் நிமித்தம் தான் இந்த பெரிய கொந்தளிப்பை கர்த்தர் வர வைத்திருக்கிறார்னு அறிகிறார். அப்போ கர்த்தர் சமூகத்தில் இருக்கும் நாம் சில சூழ்நிலைகளை பார்த்து வலதுபுறம் இடதுபுறம் அவர் சமூகத்தில் இருக்கிற வேண்டிய நாம் வலப்புறம் இடதுபுறம் ஓடி போய் விடுகிறோம். அன்பானவர்களே, அதனால் சத்துரு நம்மளை கைவிடுகிற அந்த முழு இருளுக்கும் நம்மளை அனுப்பும் பொழுது கடவுள் நம்மளை கைவிட்ட மாதிரி தெரியும். ஆனா நீ போனதுனாலதான் கைவிடப்பட்டிருக்கு என்பதை நீ அறிந்து கொள். எனக்கு அன்பானவர்களே, அவர் நம்மளை விட்டு விலகல, நீங்கள் அவரை விட்டு விலகும்படி சத்துரு கிரியை செய்வான். இப்ப பாருங்க, அந்த மனுஷர்கள் எப்படியாவது கரைக்கு இந்த கப்பலை கொண்டு போயிடணும் முயற்சி செய்து அவங்க தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரத்தினுடைய மும்முரம் அதிகமா இருந்ததினாலே அவர்களால் அந்த கப்பலை கண்ட்ரோல் பண்ணி கரைக்கு கொண்டு வர முடியாத சூழ்நிலையில போகுது. அவர்கள் கர்த்தரை நோக்கி, நல்ல கவனிங்க, அந்த புறஜாதி மக்கள் கர்த்தரை நோக்கி முதல் முறையாய் கூப்பிடுறாங்க, இந்த மனுஷன் நிமித்தம் எங்களை அழிச்சிராதீங்க ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்டு யோனாவை எடுத்து அந்த சமுத்திரத்திலே போட்டு உடனே at the same second day அந்த கொந்தளிப்பு நிற்கிறது. அந்த புறஜாதி மக்கள் தேவனை வணங்கி பலி செலுத்தி பொருத்தனை பண்ணி அவருடைய பராக்கிரமத்தை கண்டு பயந்து அவர்கள் போயினார்கள். என கண்பானவர்களே, அப்போ யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அந்த மீன் பாருங்க,
வயிற்றிலே யோனா ஐயா ராப்பகல் 3 நாள் இருக்கும்படி கர்த்தர் உட்கார வைத்தார். நல்லா கவனிங்க. நான் 2019ஆம் ஆண்டு நான் தேவனுடைய சமூகத்தில் விட்டு விலகிவிட்டேன். நான் தேவனுடைய திட்டத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி 2019ஆம் ஆண்டு தேவனுடைய சமூகத்தை விட்டு நான் விலகி ஓடினேன். ஏனென்றால் இந்த ஊழியத்தினால் வருகிற பாரத்தை என்னால் சுமக்க முடியாது, இதையெல்லாம் என்னால் சகிக்க பலன் இல்லைன்னு சொல்லி 2017 வந்த நான் 2019 இந்த ஊழியம் வேண்டாம், அவர் சமூகம் வேண்டாம் என்பதை விட்டுட்டு நான் திரும்ப என் வேலைக்கு போலாம் என்று சொல்லி கிளம்பி நான் போயிட்டேன். அப்போ பாருங்க, எனக்கு வேலை கிடைத்தது. அந்த கம்பெனியில் எனக்கு 2 மாதம் சம்பளம், நான் வேலை செய்யாமலேயே எனக்கு 2 மாதம் சம்பளம், முழு சம்பளத்தையும் கொடுத்தாங்க, வாங்கினேன். அந்த ஒரு பெரும் கம்பெனியில் ஒரு பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. ஆனால் தேவன் என்னால் இதை செய்கிறார் என்பதை அந்த டைமில் எனக்கு அந்த மெச்சூரிட்டி கிடையாது. அந்த பெரிய எம்என்சி கம்பெனியில் ஒரு பெரும் நஷ்டம். அதனால் 4 வருஷம் 5 வருஷம் 3 வருஷம் ஏற்கனவே வேலை செய்தவங்க எல்லாம் நடு ரோட்டில் நிற்க வைத்தாங்க. சடிதியாக எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ஃபுல் ஷட் டவுன் பண்ணாங்க ப்ராசஸை. எங்களை எல்லாரையும் வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. நான் பரவாயில்ல, அப்போ தான் போயிருந்த ஜாயினிங். பட் மற்றவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா புலம்ப ஆரம்பித்தாங்க. எவன் வந்த நேரம்னு தெரியலன்னு சொல்லி பயங்கரமாய் பேச ஆரம்பித்தாங்க. அப்பொழுதும் எனக்கு புரியவில்லை, கர்த்தர் சமுத்திரத்தை குலுக்கிறார் என்பதை அறிகிறேன். அந்த அறிவு எனக்கு அப்பொழுது இல்லை. நான் என்ன பண்ணேன், அந்த 2 மாதம் சம்பளத்தையும் அழகாய் வாங்கி கொண்டு எந்த வேலையும் செய்யலை. 2019 இன்னொரு கம்பெனி வடபழனியில் டிப்போக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி, அங்கே வேலைக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண உடனே அந்த கம்பெனியில் என்னை எடுத்துக்கிட்டாங்க. உடனே பெங்களூர் ட்ரைனிங், நீங்கள் இப்போயே நைட் கிளம்புறணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே 30 பேர் அந்த ட்ரைனிங் போய் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நடுவில் போய் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் சீக்கிரமாக அங்கே சொல்லி கொடுத்த காரியங்களை கற்றுக்கொள்ளுகிற அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஏற்கனவே ட்ரைனிங் போயிருந்தாலும் நீங்கள் நடுவுலையாவது போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, நாங்கள் உங்களை இழக்க விரும்பவில்லை என்று அந்த மேடம் என்னை பார்த்து சொல்லி உடனே பெங்களூருக்கு போகிறதுக்கு எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி அவர்கள் டிக்கெட் புக் பண்ணி ஒரு ஹோட்டல் புக் பண்ணி எல்லாம் கொடுத்து என்னை அனுப்பினாங்க. அப்போயும் தேவன் சமூகத்தில் நான் உட்கார்ந்து கேட்கவில்லை. காரணம், அந்த பொறுமையை நான் ஊழியத்தில் இழந்து போயிட்டேன். அப்போது நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் மனைவி கிட்ட நான் கிளம்பி பெங்களூர் போயிட்டேன். பாருங்க, அங்கே போகும்பொழுதும் கர்த்தர் ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி அந்த சமுத்திரத்தை குலுக்கினார். அங்கிருந்து நான் ரிட்டர்ன் ஆகி சென்னைக்கு காலையில் 3 மணிக்கு வந்தேன். சென்னையில் 3 மணிக்கு நான் இறங்கும் பொழுது லைட் எதுவுமே இல்லை, பஸ் ஸ்டாப்பில் ஃபுல் கும் இருட்டு. அப்போது ஒரு பெரிய ஒரு குழி, அது ஏதோ உள்ள அந்த கம்பத்துக்கு போடுறதுக்காக ஒரு பெரிய குழி போட்டு வச்சுருக்காங்க போல இருக்கு. அந்த குழியில் எதையும் மூடலை, இந்த கவர்மெண்ட்டில் வேலை செய்தவங்க மூடலை. ஆட்டோவில் இருந்து இறங்கின உடனேயே அப்படியே போய் நான் அந்த குழிக்குள்ளே விழுந்துட்டேன். ஏன்னா அந்த குழி இருக்கிறதே தெரியல, ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. காலையில் 3 மணிக்கு உடனே ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு ஆட்டோக்காரர் தான் என்னை உள்ள கரத்தை பிடிச்சி, ஏன்னா தனியாக எந்திரிக்க முடியாது, கரத்தை அப்படியே கூப்பிட்டு அப்படியே தூக்கினார். ஒரு ஆட்டோவில் உக்காந்தேன். 3:15 3:20 வீட்டுக்கு வரேன். பைபாஸில் வரும் பொழுது, ஆண்டவரே நான் என்னதான் பண்ணணும், ஏன் தான் இப்படி போட்டு என்னை சித்திரவதை பண்ணுறீங்க அப்படின்னு ஆட்டோவில் வரும் பொழுதே என் கன்னத்தில் கை வைத்துட்டு நான் என்னதான் பண்ணணும்னு சொல்லி அழுதேன். அப்போது அந்த ஆட்டோவில் வரும் பொழுது ஒரு சத்தம் என் காதுகள் அது தெளிவாய் கேட்டது. அந்த சத்தம் என்னை பார்த்து சொன்னது,
என்னுடைய சமூகத்தின் பிரசனத்தின் திட்டத்தில் நீ திரும்ப வா. என் சமூகத்தின் பிரசனத்தின் திட்டத்தில் நீ திரும்ப வா. நீ திரும்ப விழாதபடி நான் காப்பேன் அப்படின்னு அந்த சத்தம் என்னை பார்த்து சொல்லும் பொழுது நான் பயங்கரமாக ஆட்டோவில் வரும்போது அழுதேன். வேலைக்கு போகவும் விட மாட்டார், நம்மளை வாழவும் வைக்க விட மாட்டார், இப்படி நம்மளை சித்திரவதை பண்ண, அது மெச்சூரிட்டி கிடையாது. கைவிட்டார் கைவிட்டார் கைவிட்டார். அந்த மெச்சூரிட்டி திங்கிங் இல்லை அப்போது மினிஸ்ட்ரியில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அப்போ என்னை ஏன் கைவிடுறீங்க, என்னை ஏன் விட்டு விலகுறீங்க, எனக்கு ஏன் இந்த நெருக்கத்தை தரீங்க? ஆண்டவர் சொன்னார், என் சமூகத்தின் பிரச்சனத்தில் நீ திரும்ப வா, நான் திரும்ப உன்னை விழாதபடி காப்பேன் சொல்லும் பொழுது அன்றைக்கு கரம் பிடித்த தெய்வன் இந்த 6 வருடமும் எங்கள் ஊழியத்தில் கர்த்தர்களை மகிமையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் சமூகத்திலிருந்து விலகும் பொழுது பெரிய பெரிய குழிகளை சாத்தான் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பான். இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும்னு அவர் சொல்கிற திட்டத்தை விட வேற ஒரு திட்டம் வரும் பொழுது அது நம்மளை கொண்டு போய் வலதுபுறம் இடதுபுறம் ஓட வச்சு நமக்கு இருளான முடிவை நமக்கு தரும். நான் சொல்கிறேன், யோனா ஐயா சொன்னார், அந்த மீன் வயிற்றுக்குள் இருக்கும் பொழுது இந்த 3 வார்த்தை என்னவென்றால், நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் இந்த அலைகளும் என்மேல் புரண்டு போகிறதே ஆண்டவரேன்னு சொல்லி 3 நாள் இரவும் பகலும் அந்த மீனின் வயிற்றுக்குள் அவர் உயிரோடு காணப்பட்டார். செத்தா பரவாயில்ல, ஆனால் சாக விட மாட்டார் தேவன். நான் ஏன் இதை செய்யாமல் இதை பண்ண நீ நினைக்கிற அளவுக்கு அந்த நினைப்பூட்டி கொண்டு அதில் நமக்கு ஒரு வேதனை காணப்படும். அன்பானவர்களே, நான் சொல்கிறேன், கர்த்தர் சொன்னபடி போயிருந்தா இந்த 3 நாள் அந்த உபவாசம் அது தேவையில்லாத உபவாசம், அது மீனுக்கும் சரி அவருக்கும் சரி. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடி இருந்திருந்தா பாருங்க, அந்த வலி, அந்த வேதனை, அந்த நெருக்கம் அதெல்லாம் தேவையில்லாமல் வந்தது வாழ்க்கையில். அல்லேலூயா. ஆபிரகாம் ஐயா தம் மனைவி பிள்ளைய வனாந்தரத்துக்கு அனுப்பி இனிமேல் பார்க்க மாட்டேன்னு போகும்போது வசனம் சொல்லுது, ஆபிரகாம் ஐயாவுக்கு துக்கம் தாங்கலை. அந்த துக்கம் தேவையில்லாத துக்கம். அல்லேலூயா. சாரால பிளஸ் பண்ணுவேன்னா நீ கம்முன்னு இருக்கணும். அந்த சாரால் இன்னொரு பொண்ணை கூட்டு நீ இரு, குழந்தைய போய் அது என்ன குழந்தையா நான் இருக்கும்னு சொன்னும் போது சந்தோஷமா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இப்ப அனுப்பி விடு அப்படின்னும் போது, ஆகார் அனுப்பு, இஸ்மவேலை அனுப்புன்னும் போது வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமுக்கு துக்கம் தாங்கவில்லை. நான் சொல்ற அது தேவையில்லாமல் வந்த துக்கம், தேவையில்லாத வந்த பிரிவினை. நான் சொல்றேன், கர்த்தர் சொல்லுகிறதை கீழ்ப்படிந்தா அந்த அவமானம் தேவையில்லாதது, நெருக்கம் தேவையில்லாத, அந்த கண்ணீர் தேவையில்லாதது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை விட்டு விலகல, அவர்தான் நம்மளோடு இருக்கிறார். நாம தான் அவர் சமூகத்தை விட்டு விலகுறோம், படுகொழியில விழுகிறோம். அன்பானவர்களே, சொல்றேன், தேவன் எதை பேசினாலும் அது உங்களுடைய நன்மைக்காகவே இருக்கும் என்பதை நல்லா கவனிங்க. ஆசா ஒரு நாள் கர்த்தரையே தேடுறான்பா. கர்த்தர் அவன் நாட்கள்ல யுத்தமே வராம வச்சிருந்தார். அவன் என்ன உடன்படிக்கை செஞ்சான் தெரியுமா கர்த்தருக்கு? சிறியோர், சின்ன குழந்தை, வாலிப பெண், வாலிப மகன், பெரியவங்க, என் தேசத்துல கர்த்தரை விட யாராவது வேற ஒன்றை தேடினா, அவர் சமூகத்திலிருந்து விலகினா, என் தேசத்துல இருக்கிற அவங்கள கொலை செய்வேன்ற ஒரு உடன்படிக்கை கர்த்தருக்காக செஞ்சான். என்னன்னா, அவர் பிரசன்னத்தை விட்டு எங்க மக்கள் விலக மாட்டாங்கன்னு ஒரு உடன்படிக்கை செய்யறான். கர்த்தரோடு இருந்தவன், கர்த்தரை தேடினவன், அவன் கவனம் எங்க தெரியுமா போச்சு? சீரிய ராஜா என்கிற ஒரு துன்மார்க்கனோடு கூட ஒரு ஐக்கியம் வச்சான்.
அந்த ஒரே ஒரு ஒத்த ஐக்கியம் தேவ பிரசன்னத்திலிருந்து வலதுபுறம் இடதுபுறம் ஆசா போவதுக்கு வழியை உண்டாக்கிச்சு. கடவுள் தீர்க்கதரிசி அன்னைக்கு கனப்படுத்தினவன் கடவுள் தீர்க்கதரிசியை அடிக்க ஆரம்பிக்கிறான். கடவுள் தீர்க்கதரிசிய ஐஸ்வர்யத்தை கொடுத்து கனப்படுத்துறவன் சிறைச்சாலையில தூக்கி போடுறான். அவன் சேர்ந்த அந்த சீரிய ராஜாவின் ஐக்கியத்தினால் அவன் கொஞ்சம் கொஞ்சமா தேவ பிரசன்னத்தை விட்டு விலகிட்டான். கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? அவனுக்கு காலில் ஒரு கொடிய வியாதியை கொடுத்தார். ஏன்னா அந்த வியாதி வந்தாவது ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு ஏன் என் காலில் வந்திருக்குன்னு என் மகன் விசாரிச்சு தன்னை சரிப்படுத்தி திரும்ப தேவ சமூகத்துக்குள்ள வந்தா நான் அவனை மன்னித்து இரக்கம் காராட்டி அவனை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் திட்டமிட்டா. ஆசா கர்த்தர் அப்பையும் தேடல, பரிகாரிகளை மட்டுமே தேடினா. ஒருத்தருடைய கரம், அப்பா துக்கப்பட்டு என் பையன் என்னை விட்டு போயிட்டானே என்னை விட்டு விலகிட்டானே தேவ பிரசன்னத்தில் இருந்துன்னு சொல்லி அவனுக்கு சத்துரு ஒரு முடிவை அந்த காலில் வந்த நோயினால் உண்டாக்கி அவன் மரித்தான். எனக்கு கொஞ்சம் பாருங்க, அதுக்காகவா தேவன் அவனை கைவிடாமல் நடத்த ஆரம்பித்தார்? இல்லை அன்பானவர்களே, கர்த்தர் பிரசன்னத்தை விட்டு விலகும் பொழுது அவனுக்கு இருள். அதனால தான் தேவ சமூகத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் போகாம, ஐயோ நம்ம கண்ணுக்கு பாருங்க, வனாந்தரத்தில் போறவங்களுக்கு இங்கிருந்து பார்க்கும்போது அந்த வெயிலுடைய உஷ்ணம் தண்ணீர் இருக்கிற மாதிரியே இருக்கும். நல்லா கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் பைபாஸில் 2 மணிக்கு 1 மணிக்கு மொட்டை வெயிலில் போங்களேன், நீங்கள் போயிட்டே இருக்கும்போது தூரத்தில் அந்த வெயிலுடைய உஷ்ணம் தண்ணீர் இருக்கிற மாதிரியே நம்ம கண்ணுக்கு தெரியும். கிட்டப்போ அங்கே ஒன்றும் இருக்காது. அந்த வெயில் அதிகமாய் படுகிற அந்த தூரத்தினுடைய பார்வை தண்ணீர் மாறவே நமக்கு இருக்கும். நம்ம அதை நம்பி இவர் பிரசன்னத்திலிருந்து ஓடும், நல்லா இருக்கும், அவர் பிரசன்னத்தை விட்டு ஓடினா நல்லா இருக்கும். சத்துரு தூண்டுவான், தேவையில்லாம உட்காந்து அழு, தேவையில்லாம போராடு, அவர் பிரசன்னத்தை விட்டு விலகு, தேவையில்லாத துக்கம். அதனால தான் நோய்களை கொண்டு வரும். அல்லேலூயா. தாவீது ராஜா உட்காந்து சாப்பிடாம போட்டாரே உபவாசம், அது குப்பை உபவாசம் தெரியுமா? அல்லேலூயா. பச்சேபாலுக்கு பிறந்த மகன் செத்து போறான், அவலட்சணமா அந்த குழந்தை செத்து போகுது. தண்ணீர் கூட குடிக்காம தண்ணீர் குடிச்சிட்டு உணவு மட்டும் சாப்பிடாம அப்படியே விழுந்து கிடக்கிறார். கர்த்தர் பார்க்கிறார், குப்பை உபவாசம்டா நீ போடுறது. தேவன் டிசைட் பண்ணார், தேவையில்லாத துக்கம். பச்சேபாலை சேர்க்க சொன்னியா, இன்னொருத்தன் புருஷனை நீ இது பண்ணிய, கொண்டு அந்த பொண்ணை எடுத்துக்கிட்டே, தேவையில்லாத துக்கம் நான் சொல்லி தேவன் தலையில் அடிச்சுப்பார். சில நேரம் கர்த்தர் யோனாவை உள்ள வைக்கும்போது தலையில் அடிச்சுக்கிட்டார். தேவையா இது? அந்த மீன் எங்க கொண்டு வந்து அவர் கக்கிச்சு தெரியுமா? எங்க கக்கிச்சு? நினிவேல கொண்டு வந்து கக்குது. அவர் படகுல போனது தர்ஷீஷுக்கு, எங்கேயோ கிழக்குல ஓடினாரு, கடவுள் தெற்குல காட்டுறாரு. ஆனா மீன் வந்து கக்கனது எங்க தெரியுமா? இத அப்பயே அந்த கையில ஊழியத்துல கொடுத்த பணத்தை வச்சு கப்பல் ஏறி வந்திருந்தா சேஃபா வந்து இறங்கி இருக்கலாம். தேவையா? ஆமென். ஹல்லேலூயா. இப்படி சாப்பிடுறது பெருசா, இப்படி போய் தின்றது பெருசா? சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். வாயில போட்டு மெல்றது ஈஸியா, இல்ல காலில் போட்டு அரிசியை நங்கு நங்கு நங்குன்னு மெரிச்சு சாஃப்டா இருக்கும், குழந்தைக்கு இன்னும் அப்படியே மெதுவா கொடுக்கலாம், அதை எடுத்து கொடுக்கறது ஈஸியா? எங்க நீ சும்மா உக்காந்து இருந்தாலே வந்து சேர்ந்திருப்ப நினிவேவுக்கு. உன்னை எங்க ஓடினாலும் தகப்பன் பிடிப்பாரு. திரும்பி பார்த்தா அலைச்சல் வீணா இருக்கும். இன்னைக்கு நான் சொல்றேன், அநேக ஆத்துமாக்கள் இந்த சபையை விட்டு போனவங்க திரும்ப இங்க வர்றதுக்காக கர்த்தர் பல காரியங்களை செஞ்சாரு. இன்னைக்கு திரும்ப இந்த ஐக்கியத்துக்குள்ள வர அவங்களுக்கு அசிங்கமா இருக்குதுன்னு இப்ப வரைக்கும் வீட்டில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு கர்த்தர் இந்த ஆலயத்துல இருக்கிறாருன்னு. ஆனா திரும்ப வரணும்னா அங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற விசுவாசி என்னைய கேவலமா பார்க்குமேன்னு உட்கார்ந்து இருக்குது. இன்னும் அதெல்லாம் வந்து சேரும் பாருங்க. வந்து சேர்ந்தா பக்கத்துல திரும்பி அழகா ஸ்தோத்திரம் பண்ணி அல்லேலூயா சொல்லி கையை கொடுக்கணும். நீங்க அல்லேலூயா
நான் சொல்கிறேன், எங்கே போனாலும் உன்னைய எங்கே பிடிக்கணுமோ அங்கே பிடிச்சி கொண்டு வந்து சேர்த்துருவார். ஆமேன். மோசேயாவை நைல் நதியில் விட்டது யாரு? மோசேயாவுடைய அம்மா. இப்போ அந்த பார்வோனுடைய குமாரத்தி யாரை கூட்டின்னு வந்து அப்படியா வந்து எந்த அம்மா கிட்ட என் குழந்தைய வளங்கன்னு சொல்றது? மோசேயுடைய அதே அம்மா கிட்ட. அவ்வளோதான் வாழ்க்கை. லைஃப் இஸ் அ சர்க்கிள். எங்கே துவங்கணுமோ அங்கே உனக்குரியது அங்கன்னா அங்கே நிறுத்திடுவார். உனக்கு எங்கே விடுதலைன்னு கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அங்கே தான் கர்த்தர் கொண்டு வந்து வைப்பாரே தவிர வேறு எங்கேயும் கிடைக்காது. ஏனால் செய்கிறவர் கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்குள் இருக்கும்போது அந்த பாடுகள், அந்த சோதனைகள் சகிக்க கிருபை தருவார், நம்மளை தேற்றி மேற்கொள்ள வைப்பார். என அன்பானவர்களே, கர்த்தரையே நம்பி வந்த யாரையும் கர்த்தர் கைவிட மாட்டார். அவரை வேணாம்னு போனவங்க தான் அதில் சிக்கிப்பாங்க. யோபு ஐயா இழந்தது நாள் கர்த்தர் அவரை கைவிட்டார்னு அர்த்தம் கிடையாது. அவர் முடிவை போய் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்க கர்த்தர் கைவிட்டாரா இல்லையான்னு. சிக்கலாகல தாவீது தம் மனைவி பொருட்களை இழக்கும் பொழுது எல்லாரும் சொல்றா, கடவுளே உன்னை கைவிட்டாப்பா, கர்த்தரே உன்னை கைவிட்டாரேப்பா, இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது அதை பார்க்காதீங்க, அவருடைய வாழ்க்கையினுடைய முடிவை பாருங்க, கர்த்தர் கைவிட்டாரா இல்லையா என்று. அப்போ உங்க முடிவும் என்னுடைய முடிவும் சபையினுடைய முடிவும் மகிமையாக இருக்கும். ஏன்னா அவர் பிரசன்னத்துக்குள் இருக்கிறவர்கள், வலதுபுறம் இடதுபுறம் ஓடாதவர்கள், அவர் சித்தத்தை கஷ்டமாக இருந்தாலும் நான் செய்வேன்னு ஒப்பு கொடுக்கிறவர்கள். உங்கள் முடிவு மகிமையாக இருக்க போகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பக்கத்தில் திரும்பி கர்த்தர் போட்ட ரூட்டை மாத்தினியே மாட்டிக்கிட்டியா கேளுங்க. அவர் சமூகம் ரொம்ப முக்கியம். நான் சொல்றேன், இஸ்ரவேல் புத்திரர்கள், நமக்கு இன்னும் ஒரு 5 நிமிடம் டைம் இருக்கு. இஸ்ரவேல் புத்திரர்கள் எரிகோவில் வந்து பாளையம் இறங்கும்போது அந்த மோவாபின் ராஜா பாலாக் ஒரு பீதி வந்து, ஐயையோ எங்கள் கூட்டத்தை விட அவங்க கூட்டம் படர்ந்து இருக்குது, அவங்க யுத்தம் பண்ணா நான் காலி, இடவே ஓடி போய் ஒரு தீர்க்கதரிசி இருக்காருப்பா, பிள்ளையா நீ வந்து சபிச்சா சபிக்கப்பட்டு உடனே நாங்கள் யுத்தம் பண்ணா ஜெயிச்சிருவோம்யா, கொஞ்சம் வந்து சபியா, கொஞ்சம் வந்து சாபம் முடியா. பிள்ளையாம் கிட்ட போய் அவன் ஆளை அனுப்புகிறான். நல்லா கவனிங்க. பிள்ளையாம் கிட்ட அந்த ஆட்கள் வரும்பொழுது பிள்ளையாம் சொல்கிறாரு, ராத்திரி தங்குங்க, கர்த்தர் எனக்கு என்ன உத்தரவு தராரோ நான் சொல்கிறேன். ராத்திரி தங்குறாங்க. ஆண்டவரே, கர்த்தர் கேட்குறாரு, யாரா இதெல்லாம்? அவர் சொல்கிறார், ஆண்டவரே. அப்போ சில நேரம் ஒன்றுமே தெரியாத மாதிரி கேள்வி கேட்பார். நம்ம பண்ணது பூரா பிராடுத்தனமாக இருக்கும். ஆமேன். பெங்களூரில் உக்காந்துட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்டா உனக்கு இங்கே என்ன வேலை கூட கேட்பார். அவருக்கு தெரியும் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அங்கிட்டு போய் இங்கே வந்து பஸ்ஸை பிடிச்சிட்டு எல்லாம் தெரியும். அதை அங்கேயே கேட்டிருக்கலாம். போகும்போது ஒரு கட்டையை விட்டு போவாதீங்க அப்படின்னா சொல்லியிருக்கணும். போன பஸ்ஸு ஃபேரு டிக்கெட்டு லார்ஜி எல்லாம் பூரா தண்டம். ஆமேன். அலைச்சல். போகும்போதே என்ன பண்ணோம்? போகாதப்பா சொல்லலாம்ல, போகணுமா போய் தொலை. அதுதான் பிள்ளையாம் வாழ்க்கையில் நடக்குது. யாரா அவங்கெல்லாம்? பிள்ளையாம் சொல்கிற, ஆண்டவரே மோவாப் தேசத்தில் ஒரு பெரும் கூட்டம் வந்திருக்குதான், அந்த பாலாக்கு வந்து என்னை சபிக்க சொல்கிறான், நீர் உத்தரவு கொடுத்தா போகிறேன், காசை வாங்குறேன், வரேன், போட்டுமா. கர்த்தர் சொல்கிறாரு, நீ அவர்களோடு கூட போக வேண்டாம். ஏன்னா பிள்ளையாம், என்னுடைய மகிமின் பிரசனத்துக்குள்ள நீ இருக்கிற, நீ அங்கே போக வேண்டாம். கர்த்தர் சொல்கிறேன். காலைல எந்திரிக்கிறார், இல்லைப்பா கர்த்தர் உத்தரவு தரலப்பா, கிளம்பி போங்கப்பா. போயிட்டான். போய் பாலா கிட்ட போய் சொல்கிறான்,
அவன் கடவுள் உத்தரவு கொடுக்கலையா, அவர் வந்து சபிக்க மாட்டாராம். இவனுக்கு இன்னும் பீதி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து என்னைய கொத்து புரட்டா மாதிரி கொத்த போறானுங்க, முடிஞ்சு போச்சு அப்படின்னு டிசைட் பண்ணி யோசிக்கிறான். தீர்க்கதரிசிக்கு காணிக்க பத்தல போல இருக்கு. என்ன பண்றான், அரண்மனையில் இருக்கிற விலை உயர்ந்த பொசிஷன்ல இருக்கிற நல்ல நபர்கள், திடீர்னு உங்க வீட்டுக்குள்ள ஒரு கமிஷனர் வரார், என்ன பண்ணும், எப்சி உடனே டீல ஒரு மஞ்சத்தூளை கலக்கி ஒன்று போட்டு கொடுக்கும். அல்லேலூயா. திடீர்னு ஒரு கலெக்டர் அப்படி உங்க வீட்டுக்குள்ள வராரு, எல்லாரும் என்ன பண்ணுவோம், ஆடுவோம்ல. அந்த மாதிரி அரண்மனையிலே இருக்கிற பெஸ்டான ஆட்கள், ஹை பொசிஷன் ஆட்கள் அனுப்பி போன தடவை கொண்டு வந்த காணிக்கையை விட இந்த முறை பெரிய காணிக்கை தரேன், வந்து அவங்கள சபியா. அவர் என்ன சொல்லியிருக்கணும், கர்த்தர் சொல்லிட்டாரு போக வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. இவர் என்ன தெரியுமா பண்ணாரு, ஐயோ இவ்வளவு பணமா, இந்த பணத்தை வச்சு நம்ம ஊழியத்தில் என்னென்னமோ பண்ணலாமே. வெயிட் இன்னைக்கு ராத்திரி தங்குங்க, அவர் என்ன சொல்றாரு கேட்டு வந்து நான் சொல்றேன். தங்குறாங்க. கர்த்தர் ஒரு வார்த்தை வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா, நீ எழுந்து அவர்களோடு கூட போ. இதை நம்ம எப்படி வாசிப்போம், அந்த பெரிய கணம் கடவுள் சித்தமா இருக்கிறது எனக்கு அனுமதிச்சிட்டார் போல இருக்கு. ஆண்டவர் எப்படி தெரியுமா சொன்னாரு, நீ எழுந்து அவங்களோட போய் தொலை. அந்த வசனம் தான். ஏன்னா அடுத்த வார்த்தை சொல்லுது, அவர் கிளம்பி போகும்போது கர்த்தருடைய கோபம் பீழையா மேலே இறங்கிட்டுன்னு வசனம் சொல்லுது. நீ இறங்கி போப்பான்னு சொல்லலை, போய் தொலை, நீ எழுந்து போ அவங்களோட கூட அப்படின்னாரு. கர்த்தருடைய கோபம் பீழையா மேலே இறங்கிச்சு. கிளம்பும்போது கர்த்தர் சமூகத்தில் இருந்தவர், போய் சேரும்போது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி அவரை அங்கே ஜனங்கள் யோசுவாவின் கூட்டம் கொன்று சாபத்தினால் பீழையாம் மரிக்கிறார். இதற்காக பீழையாமை தேவன் ஊழியத்துக்கு அழைக்கவில்லை, அங்க போக வேண்டாம்னு சொன்னாரே, அதை கேட்டார். ஆமென், அல்லேலூயா. பக்கத்தில் திரும்பி முகத்தை பாரு. அவரை விட்டு விலகுகிற மனிதனும் பொருள் ஐஸ்வர்யம் எதுவா இருந்தாலும் அவர் பிரசனத்தை விட்டு விலகும்னா எந்த உயர்வும் எனக்கு வேணாம். அவர் பிரசனம் எனக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் என்னை வந்து வாழ வைக்கும், அதுதான் எனக்கு நல்ல முடிவை கொடுக்கும். இப்போ நம்ம திருவிருந்து எடுக்க போகிறோம். ஆமென். நேற்றுக்கு நீங்கள் ஆயத்த கூட்டம் வந்திருந்தீங்கன்னா அதோட சபையை விட்டு ஓடிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. நல்லது நீங்கள் வராதது. வந்தவரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள், கர்த்தர் எப்படி சவுக்கை எடுத்தார் என்பதை சங்கீதாவிடம் எப்சியிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு திருவிருந்த கை கொள்ள போகிறோம். என் தலையெழுத்து உங்களுக்கு கொடுக்கணும், உங்கள் தலையெழுத்து நீங்கள் அதை வாங்கணும். கர்த்தர் தலையில் அடிச்சுப்பார், நீங்கள் அதே பாவத்தை அடுத்த மாதம் செய்யணும். அல்லேலூயா. அவனே ஒன்று சொல்கிறேன், அவருடைய பிரசன்னத்தை விட்டு என்னை ஒன்று வெளியே எடுக்கும்னா அது எனக்கு தேவையில்லை. நான் வலது புறம் இடது புறம் ஓடாமல் நான் உம்முடைய பிரசன்னத்தில் இருக்க ஒப்புக்கொண்டால் கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டார், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அன்னைக்கு அந்த சவுல், சிம்சோன், யோனா, பீழையாம் கர்த்தர் சமூகத்தை விட்டு பிரிந்தார்கள். ஆனால் யோசுவா என் மோசே ஐயாவுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நீ கவனமாயிருன்னு சொன்னதை கேட்டார். வலதுபுறம் இடதுபுறம் சாயலை. எனவே கர்த்தர் யோசுவாவுக்கு ஒரு சாட்சி கொடுத்தார். என்ன சாட்சி என்றால், நூனின் குமாரனாகிய யோசுவான்னு துவங்குகிறார். மோசையின் ஊழியக்காரனாகிய யோசுவான்னு காணப்பட்டார். ஆனால் முடிவிலே கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோசுவான்னு மரிக்கிறார். அந்த சாட்சி எதுக்கு தெரியுமா? வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் அவர் சமூகத்திலே காத்திருந்தார்.
நான் சொல்றேன், உங்களுக்கே தெரியாமல் தேவன் ஒரு பெரிய மிகச் சிறப்பான காரியத்தை உங்களுக்கு செய்து கொண்டு இருக்கிறார். வேலைகள் நடக்க ஆரம்பிக்கலன்னு நினைக்கிற, பாதி முடிஞ்சிருச்சுன்னு கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அந்த வேலை முடிந்த பின் உன் கண்கள் சொல்லும், நான் அடங்கி இருந்ததுக்கு கடவுள் கொடுத்த மகிமை. இதை விட்டுட்டு ஓடனா நீ ஓடி அலைந்து திரிந்து விழுந்து பாடல் அனுபவிச்சு எங்கே ஸ்டார்ட் பண்ணியோ கொண்டு வந்து உட்கார வைப்பார். அதை விட்டுட்டு இருக்கிற இடத்திலேயே தாவீதையாவை போல அவருடைய பிரசன்னத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தீங்கு வந்தாலும், என் தலை சுற்றி மனிதர்கள் வந்தாலும், என்னை பட்சிக்க கூட்டம் வந்தாலும், என் ஜீவனின் பலனானவர் என் பக்கத்தில் இருக்கிறார். நான் யாருக்கு பயப்படுவேன்? நான் யாருக்கு அஞ்சுவேன் சொன்னார். இப்போ திருவிருந்து கை கொள்ள போகிறோம்.